வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா வெர்சஸ் இலங்கை அணியினருக்கான போட்டி இம்மாதம் 26ஆம் தேதி முதலாவது T20 போட்டி இடம்பெற இருக்கின்றது. 3 T20 போட்டிகள், 3 ஒருநாள் போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. T20 போட்டியினுடைய தலைவர் ஹார்திக் பாண்டியா, அதே போல ஒருநாள் அணியினுடைய தலைவர் KL ராகுல் இருந்தாலும் T20 போட்டியினுடைய தலைவர் ஹார்திக் பாண்டியா ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய இறுதிப் போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது. இறுதிப் போட்டி என்று சொன்னால் முதலாவது சுற்றினுடைய இறுதிப் போட்டி வந்திருக்கின்றது. இதற்கு பிறகுதான் 4 அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல வாங்க இந்தியாவிலிருந்து அப்படி இலங்கைக்கு வருவோம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா வெர்சஸ் இலங்கை அணிகளுக்கான போட்டி 3 போட்டிகளை கொண்ட T20 போட்டி, அதே போன்று 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் போட்டி இடம்பெற காத்துக் கொண்டிருக்கின்றது. இம்மாதம் 26ஆம் தேதி இலங்கையிலே கேண்டி பல்லேகலை சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. 3 T20 போட்டிகள். இந்த போட்டியை தொடர்ந்து அதாவது T20 அணியினுடைய தலைவர் ஹார்திக் பாண்டியா ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். தான் 50 ஓவர்கள் கொண்ட ஒரு நாள் போட்டியில் தான் விளையாடவில்லை என்பதாக கூறியிருக்கின்றார். தான் அதில் இருந்து விலகுவதாக கூறியிருக்கின்றார். காரணம், தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக தான் அதிலிருந்து விலகுவதாக ஒரு நாள் தொடர் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். தான் T20 போட்டிகளில் மாத்திரம், அதாவது இலங்கை அணிக்கு எதிரான T20 போட்டியில் மாத்திரம் தான் விளையாட போகின்றேன், ஒரு நாள் அணியிலிருந்து நான் விலகுவதாகவும் ஹார்திக் பாண்டியா தெரிவித்திருக்கின்றார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய மிக முக்கியமான போட்டிகள் அத்தனை முடிவுக்கு வந்திருக்கின்றன. முதலாவது கட்ட சுற்றுகள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. இனி அரையிறுதி போட்டி, இறுதிப் போட்டி ஆகியவை மாத்திரமே இருக்கின்றது. குறிப்பாக 22ஆம் தேதியோடு அத்தனை லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளும் முடிவுக்கு வந்துவிடும். அந்த வகையிலே நேற்றைய தினம் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய இறுதிப் போட்டியாக, அதாவது முதல் சுற்றினுடைய இறுதிப் போட்டியாக இடம்பெற்ற போட்டி டம்புல சிக்ஸஸ், அதே போல கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகளான போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியிலே டம்புல சிக்ஸஸ் அணியினர் 45 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினை வெற்றி பெறுமாக இருந்தால்தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள், அல்லது முதல் சுற்றோடு வெளியேறப் போகின்றார்கள் என்ற நோக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த போட்டியை ஆரம்பிக்கப்படும். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துடுப்படுத்தாடிய டம்புல சிக்ஸஸ் அணியினர் மொத்தமாக 123 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகளையும் இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் டம்புல சிக்ஸஸ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரிசா ஹண்டிஸ் ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். குசல் பல்லிரா 7, அதே போன்று நுவனிந்து பெர்னாண்டோ 15 அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக அணியினுடைய தலைவர் முகமது நபி பெற்றிருந்தார். 33 பந்துகளுக்கு 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓட்டம் 2 6 ஓட்டம் அடங்கலாக. அதே போன்று சமிந்து விக்ரமசிங்க முகமது நபியோடு சேர்ந்து ஒரு சின்னதொரு இணைப்பாட்டம் கட்டி எழுப்பியிருந்தார். உண்மையிலே அந்த இணைப்பாட்டம் தான் 100க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை தாண்டுவதற்கு ஒரு உறுதுணையாக அமைந்திருந்தது. சமிந்து விக்ரமசிங்க 29 பந்துகளுக்கு 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மொத்தமாக டம்புல சிக்ஸஸ் அணியினர் 123 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பினோரோ பெர்னாண்டோ 4 ஓவர்கள் பந்து வீசி ஒரு விக்கெட்டினை ஒரு மேடின் ஒன்று போட்டிருந்தார். 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 15 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து, அதே போன்று திசர பெரரா 2 ஓவர்கள் பந்து வீசி 14 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இந்த விக்கெட்டுகளும் இல்லை. மத்திச பத்திரன 4 ஓவர்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினர் மொத்தமாக பெற்றுக் கொண்டார்கள் 95 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். 17.1 பந்து வீச்சு பிரதியிலே சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இந்த ரஹமத்துல்லா குர்பாஸ் எந்த விதமான ஓட்டங்களும் இல்லை. அதே போன்று அமில பெரேரா எந்த விதமான ஓட்டங்களும் இல்லை. அதே போன்று வசீம் 15 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பிலிப்ஸ் 15 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அணியுடைய தலைவர் திசர பெரேரா மாத்திரமே ஓரளவு மிக நிதானமாக துடுப்படுத்தாடி 31 பந்துகளுக்கு 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மொத்தமாக கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினர் 95 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 18.1 பந்து வீச்சு பிரதியிலே தான் இந்த ஓட்ட இலக்கினை பெற்றிருந்தார்கள். இந்த போட்டியிலே, அதாவது லங்கா பிரீமியர் லீக் சுற்றினுடைய முதல்
முதலாவது இறுதிப் போட்டியிலே வெற்றியடைந்து கொண்டார்கள். தம்புள்ள சிக்ஸர்ஸ் அணியினர் 28 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றியடைந்து கொண்டார்கள். இந்த போட்டியில் அதாவது லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றிலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள் இந்த தம்புள்ள சிக்ஸர்ஸ் அணியினர். காரணம் அதாவது தம்புள்ள சிக்ஸர்ஸ் அணியினர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவருடைய பெருமானம் மறை பெருமானமாக இருந்தது. ஒரு போட்டியில் மாத்திரமே எஞ்சி இருந்தது. இந்த போட்டியிலே அவர் 45 ரன்களுக்கு மேலால் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினர் வெற்றி பெற்றார்களாக இருந்தால் தான் அதாவது 4வது இடத்துக்கு வருவார்கள். 4வது இடத்திலே கேண்டி ஃபால்கஸ் அணியினர் நேர் பெருமானத்தில் இருக்கின்றார்கள். காரணம் அவரை வீழ்த்த வேண்டுமாக இருந்தால் இவர் ரன் ரேட்டிலே இவர்கள் அதிகமாக வெற்றி பெற்றால் மட்டும் போடாது, ரன் ரேட்டிலே இவர்கள் 45 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் தான் இவர்கள் அடுத்த சுற்றுக்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் வெற்றி பெற்றிருந்தார்கள், சகல விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார்கள். 28 ஓட்டங்களால் தான் வெற்றி அடைந்திருந்தார்கள். எனவே அவர்கள் அப்படியே வெளியேறி இருக்கின்றார்கள். 5வது இடத்தை பெற்று அதாவது முதலாவது இடத்தில் இருக்கின்றார்கள் லைகா ஜாஃப்னா கிங்ஸ், அதே போன்று 2வது இடத்திலே கோல் மாவஸ், 3வது இடத்திலே கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ், 4வது இடத்திலே கேண்டி ஃபால்கஸ், 5வது இடத்தில் இருக்கிற தம்புள்ள சிக்ஸர்ஸ் அணியினர் அப்படியே வெளியாக இருக்கின்றார்கள். தற்பொழுது 4 அணிகள் மாத்திரமே இருக்கின்றது. இந்த 4 அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் இடம்பெற இருக்கின்றது. எப்படி ஐபிஎல்ஐ போன்ற பாணியிலே தான் போட்டி, அதாவது முதல் 2 இடங்களை பெற்றுக்கொண்ட அணிகளுக்கான முதலாவது செமிஃபைனல் போட்டி இடம்பெறும். அதற்கு பிற்பாடு அதில் தோல்வியடையக்கூடிய அணி அடுத்த 2 அணிகளுக்கு இடையிலான எந்த அணி வெற்றி பெறுவதோ அதுக்கும் தோல்வியடைந்த முதலாவது செமிஃபைனலில் தோல்வியடைந்த அணிக்குள்ளான போட்டி இறுதியிலே எந்த அணி வருவார்கள் என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது குவாலிஃபயர் நம்பர் 1 போட்டி எப்பொழுது சொன்னால் லைகா ஜாஃப்னா கிங்ஸ், அதே போல கோல் மாவஸ் அணிகளுக்கான போட்டி இடம்பெற இருக்கின்றது. இம்மாதம் 18ஆம் தேதி இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது. பிற்பகல் 3 மணி அளவில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது. அதே போல எமிரேட்டன் போட்டியாக இடம்பெற இருக்கின்ற போட்டி கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ், அதே போல கேண்டி ஃபால்கஸ் அணிகளுக்கான போட்டி இடம்பெற இருக்கின்றது. இது அதே 18ஆம் தேதி இரவு போட்டியாக இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டியிலே வெற்றி அடையக்கூடிய எந்த அணி வெற்றி பெறுகின்றார்களோ அந்த அணி குவாலிஃபயர் 1 விளையாடி தோல்வி அடைந்த அணியோடு போட்டி போட இருக்கின்றது. அதிலே வெற்றி பெறுகின்ற அணிதான் குவாலிஃபயர் 2 20ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் ஃபைனல் 21ஆம் தேதி இரவு 7:30 மணி கொழும்பு பிரேமதாச மைதானத்திலே லங்கா பிரீமியர் லீக்கினுடைய இறுதிப் போட்டி இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு இடம். இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெற்று செல்லும் நான் எம்பிஎம் ஆசிர். வணக்கம் நேர்களே.